பிரஜன் வருவாரு. பிரஜன பார்த்தா அழுவாரு. பிரஜன் போற டைம்ல வந்து அப்புறம் வந்து பிரஜன் கூட இருக்கிற அந்த பிரஜன் அப்பா அண்ணா பிரசிடண்டா வந்திருக்கியா இல்லையா வெளியில கூப்பிடுங்கடா கூப்பிடாங்க. அப்பா இப்ப நம்ம கூட யாருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க. ஹாய் சாண்ட்ரா. ஹாய். வெளியில வந்தோட எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்பாடா வீட்டுக்குள்ள வெளில வந்துட்டேன்ப்பா விடுதலை கிடைச்சது அந்த மாதிரி இருக்கீங்களா? நிஜமா எனக்கு அப்படிதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷன் ரூம் எல்லாம் போய் கொஞ்சம் தேத்தி வெளில வந்தாலும் அது அப்படியே மைண்ட்ல இருந்தது. குழந்தைங்க விஷயம் பயங்கரமா இருந்தது. Okay. அது ரொம்ப பேக்கேஜாவே எனக்கு இருந்தது. ஓகே. ஸோ வந்து பாத்ரூம்ல போய் அழுது வெளியில வந்துட்டு இருந்தது. ஒரு டைம்ல இருந்துச்சு வெளியில அழ ஆரம்பிச்சு போது கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க அழ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக நீங்க வந்து அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே போங்கடா நான் அழுவேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பிரஜன் போற டைம்ல வந்து சத்தியமா முடியல. ப்ரோமோல வந்து நான் உள்ள போறேன், எல்லாரையும் வச்சு செய்யற, படுக்க வைக்கிற, மிதிக்கிற, அவங்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு மிதி வாங்கிட்டாங்க. அப்பெல்லாம் நாங்க என்ன நினைச்சோம், சாண்ட்ரா உள்ள போறாங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அப்ப எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இல்ல ஜாக்கி. எங்க நம்ப வச்சீங்க? ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். லைஃப்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இந்த கால் நம்ம எடுத்துதான் ஆகணும். இங்க வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் நான் வந்து. குறையுது. ஸோ வந்து அந்த ப்ரமோ வரும்போது ஓகே ஆப்வியஸ்லி வந்து சரி ஒரு வயரா போனவே ஆமா அப்படின்றதுனால நம்ம வந்து லைட்டா கொளுத்தணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம நீங்க கொளுத்துறத நாங்க என்ன நினைச்சோம், நீங்க போய் உள்ள போட்டு கொளுத்தி எரிய விடுவீங்கன்னு பார்த்தா நீங்க அழைச்சிட்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறதையும் கண்ணுல இருக்கிற கண்ணீரை வச்சு அழைச்சிட்டு வந்து அந்த மாதிரி அணைச்சு எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல சாண்ட்ரன் வந்து விளையாட்டுக்கு அந்த இப்படி காலெல்லாம் தூக்கி போட்டு இப்படி வச்சு ஒரு 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 ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன சீசனும் இந்த சீசனும் சரி உங்களது தான் ஃபர்ஸ்ட் குறும்படம். உங்களோட குறும்படமா என்னடா அப்படின்னு எல்லாரும் பதறிட்டு இருக்கும்போது உங்களோட குறும்படம் எனக்கு குறும்படமா அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. எப்படி இருந்துச்சு உங்களோட குறும்படம்? உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளவு மாசா இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு தோல்வியாச்சா இந்த மாஸ் மூமெண்ட் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியா லைக் தே லைக் திஸ் வே? ஒன்று சொல்லட்டா ஜாக்லின், அந்த 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 டாஸ்க் நான் பண்ணும் போதும் அந்த டாஸ்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிஜமாக என்னால் என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்ததுனால என்னால் வந்து நான் என்ன எனக்கு எனக்கு இமோஷன்ஸும் இதுவும் வந்து எனக்கு மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. எனக்கு எங்கே என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு மைண்டுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு. நான் இங்கே இருக்கணும் ஆனால் வந்து மைண்டு ஃபுல்லாக குழந்தைங்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும்போது ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் அவங்க கூடவே இருந்து அவங்கள விடாமல் இருந்திருக்கேன்ல. ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே எனக்கு இருக்கு. பட் ஆனா எங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை. நீங்க பயங்கரமா அந்த வீக்க சூப்பரா விளையாடிங்க. ஆனா அந்த ஒரு வீக் விளையாடிங்க சாண்ட்ரா, அதுக்கப்புறம் ஏன் விளையாடவே இல்லை? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தோணுச்சா நான் முதல் வாரம் விளையாடினப்பா, அதுக்கப்புறம் நான் வந்து பெருசா விளையாடவே இல்லை? எனக்கு சீரியஸ்லி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலடா. செகண்ட் பண்ணும்போது செகண்ட் ராஜராணி டாஸ்க் பண்ணும்போதும் லைக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு யோசிச்சு தான் இங்கே இருந்து அங்கே போகிற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு பண்ணது. அப்புறம் வந்து பிரஜன் கூட இருக்கிற அந்த சீக்ரெட் லவ் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் தான் தாட்ல தான் இருந்தது. மூணாவது அடுத்த டாஸ்க் தாட்ல இருந்து தான் நீங்க பண்ணேன். அங்கே எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணேன். அடுத்த டாஸ்க்லேயும் வந்து சோப்பு மாப் பண்ணும்போதும் வந்து இங்கே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்து அந்த க்ளோஸ்டுன்னு எழுதி வச்சது, மெனு போட்டு வச்சது, கொடுக்காம அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தது. அவங்க காயின் தரட்டும் அப்படின்னு, காயின் தரலன்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பூண்டை உரிச்சு போட்டது. ஸோ நீங்க இவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணி நீங்க விளையாடுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாமே ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட்டா நான் பிளான் பண்ணேன். யோசிச்சு ஓகே இது இங்க பண்ணணும், இது இங்க பண்ணணும், எல்லாமே யோசிச்சு கரெக்டா பண்றேன். ஆனா எனக்கு பிரஜனா வெளியில போகும்போது எல்லாரும் பிரஜனா வெளில போயிட்டாங்கன்ற பயத்தை விட ஐயோ பிரஜனா வெளியில போயிட்டா சாண்ட்ராக்கா என்ன பண்ண போறாங்கன்ற பயத்துல இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பட் ஆனா உங்ககிட்ட சொல்லணும், ஒரு பிளேயரா சாண்ட்ரா வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அம்மாவா சாண்ட்ராவா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நிறைய விஷயங்கள் யோசிச்சு நீங்க வருத்தப்பட்டே இருந்தாலும்
ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு கேம் வேணும்ல. பாக்குற ஆடியன்ஸ் வந்து சாண்ட்ராவை எதுக்காக உள்ள உட்கார வைக்கணும்? ஒரு கேம்க்காக உட்கார வைக்கணும் அப்படி. இப்ப சாண்ட்ரா அழுவும் போதுமே எல்லா இடத்துலயுமே யாருக்கும் கோவம் வரல. ஆனா எப்பயுமே சாண்ட்ரா அழுதுகிட்டே இருந்தாங்களே, ஒரு டிஷ்யூ பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? போங்க வெளியில போங்க. உங்க சம்பளத்துல இருந்தா கணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து டிஷ்யூ பாக்ஸ் உங்களுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, யார் கூடயுமே வந்து செட் ஆகாத ஒரு பர்சனாலிட்டியா தான் வந்து பார்வதி இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அவங்க கூட பயங்கரமா செட் ஆச்சு. கரெக்ட்டா? ஏன் எப்படி அந்த கனெக்ட் வந்துச்சு? அந்த அந்த டாஸ்க் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி நானும் ரொம்ப கலாய்ச்சிட்டு இதா தான் இருந்தது. அந்த சபரியோட அந்த இது வந்ததுல தலை டாஸ்க் வந்தபோது அடிபட்டுடுச்சுல. நிஜமா நிஜமா அடிபடும் போதுதான் வந்து அங்க நான் வந்து குரூப்பிசம் வந்து பாக்குறேன். ஓகே. அது வரைக்கும் அந்த வீட்டுல நான் குரூப்பிசம் பார்க்க நான் கவனிச்சதே கிடையாது. ஆனா நீங்க உள்ள போகும்போதே குரூப்பிசத்தை உடைக்க போறதானே போனீங்க. ஆமா. பட் நான் உள்ள போகும்போது வெளியில நம்ம வந்து பாத்துட்டு போறேன்ல. உள்ள போய் பார்த்த உள்ள போய் நான் பார்க்கவே இல்ல. உள்ள போய் பார்க்கும்போது ஏன்னா சபரி, எஃப்ஜே எல்லாம் வந்து என்கிட்டயும் பேசுறாங்க. எல்லார் கூடயும் நல்லா பேசுறாங்க. எல்லார் கூடயும் நல்லா இருக்கிறாங்க. பட் கனி, விக்ரம் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப யார் கூட பேசுறது இல்ல. பட் வந்து சபரி, எஃப்ஜே வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எஃப்ஜேக்கும் கனிக்கும் ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு அப்ப தெரியல. ஸோ வந்து நான் அந்த குரூப்பிசம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குற அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஓகே. பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு எப்படி தோணிடுச்சுன்னா, அந்த அடி எனக்கு பட்டிருந்தா பார்த்தேன்னு என் குழந்தைங்க பார்த்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிஜமா என் குழந்தைங்க அதை நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரும்போது சபரி கிட்ட அதை பேசினாங்க. ஸோ எனக்கு ஆனா அவங்க ரொம்ப போல்டா இருக்காங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு இருந்தாங்களே. நீங்க ரொம்ப பயந்துட்டு வந்து சொன்னாங்களே, அம்மா தாயே அதாவது என்ன சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க குழந்தைகள் தான். நாங்க வந்து இதை எதையும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். இனிமே குழந்தைகள் நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்க அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறமாவும் நீங்க வந்து தைரியமா இருந்திருக்கணும்ல. அதுக்கு சோ அங்க இருந்து உங்களுக்கு பார்வதியோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்ப வந்து அஃப்கோர்ஸ் வந்து இப்ப நீங்க ஓகே தான். நான் ஓகே தான். நாங்க ஏதாவது கேட்டே உங்களை ஞாபகப்படுத்திடக்கூடாது. இப்போ என்னன்னா வந்துட்டு அந்த கார் இன்சிடென்ட் நடக்குது. இப்ப நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல கொஞ்சமா தோணுச்சா? என்னோட மைண்ட்ல அவங்களுக்கு ரெட் கார்டு வரும் அப்படின்றது இல்ல. மேபி வந்து வார்ன் பண்ணலாம், மேபி கொடுக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம். பட் எனக்கு வார்ன் பண்றாங்கன்னா என்னால அங்க இருக்க முடியாது. ஓகே. எனக்கு என் மைண்டு ஃபுல்லா எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து கமருதீன் ரொம்ப பயம். சத்தியமா சொல்றேன். பிகாஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவரோட பிஹேவியர் வந்து கொஞ்சம், ஏன்னா அரோராவும் இன்னைக்கு முந்தானேத்து வந்து அழும்போது அரோராவும் அதான் சொன்னேன். ஒரு விஷயம் கமருதீன் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தது. என் கண்ணு முன்னாடி வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட அவன் பண்ணிட்டான் அப்படின்றது. ஸோ அந்த பயம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன்னா கமருதீன் வந்து எப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது அவரு. ஸோ அதனால உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம தான் நீங்க வெளியே விட்டு போயிருச்சு. அதான் நான் கேட்டேன். உங்களுக்கு தெரியும் ரெட் கார்டு அப்படின்றது வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். கொடுத்து வெளியில அனுப்பும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்து வேண்டாமே, அந்த இடத்துல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் வேணாமே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோணலையா? லைக் அதுவும் வந்து அந்த இடத்துல காலில் விழுந்து பண்ணிட்டு கேட்கும் போது காலில் விழுந்து நான் பார்க்கல. நான் இன்னைக்கு வீடியோ போகணும்னு தான் பார்த்து பக்கத்துல வர்றது மட்டும்தான் நம்ம பார்த்தா எனக்கு. பட் இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு சே சம்திங் லைக் அந்த விஷயம் நடந்தது, அவங்க உங்ககிட்ட மணி கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? நிஜமா எனக்கு மைண்ட்ல தோணிடுச்சு. போய் சொல்லிடலாம், லைக் வந்து கேமரால சொல்லிடலாம். லைக் பாருங்க கமருதீனுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த நெகட்டிவிட்டி வேண்டாம். ஆனா எனக்கு ஒரு டபுள் தாட்டாவே இருந்தது மைண்ட்ல வந்து, இது நான் வந்து சொல்லணுமா வேணாமா அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மனசுல அது தோணிட்டே இருந்தது. மேபி நான் எங்கேயாவது பார்க்கும்போது போயிட்ட பேசும்போது நீங்க வந்து ஐ எம் ஓகே சொல்லுவீங்களா? எனக்கு வந்து கோவம் அப்படின்றது சத்தியமா எனக்கு இப்போ இல்ல. மேபி அந்த மொமெண்ட்ரியா இருந்திருக்கலாம். அது நீங்க வந்தோடனே ஆக்சுவலா சொன்னீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நான் மெயினா உள்ள வந்ததே வந்து காசுக்காக தான், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அப்ப நீங்க பெட்டி எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான். ஆனா செம்ம கொஸ்டின். அது என்ன தெரியுமா, என் கொஸ்டின் நிறைய பாராட்டு. ஒண்ணு என்னன்னா, வியானா வந்துட்டாலா பிரஜன் வருவாரு.
ஏங்க வெளியில போனாலும் பிரச்சனை பார்க்க தானேங்க போறீங்க, இருங்க காசோட போய் பார்த்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாருங்க. இருங்க அதுதான் ஓகேவா பிரஜன் வருவாரு அப்படின்னு இருக்கேன். பிரஜன் வருவாரு, பிரஜன் சொல்லுவாரு எது வருதல். ஏன்னா வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல. நம்ம ஒருவேளை டைட்டில் வின்னர் ஆயிட்டா அந்த மாதிரி டைட்டில் வின்னர் அப்படின்றது இப்போ போனோம், எனக்கு மேக்சிமம் டேஸ் எனக்கு போகணும், மேக்சிமம் காசு வரணும் அப்படின்றது. அதுதான் சொல்றேன் சாண்ட்ரா, மேக்ஸிமம் டேஸ் போனாலும் 18 லட்சம் கொடுப்பாங்களா மாட்டாங்கல்ல. அங்க என்னன்னா நேத்து நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன். என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு ஏன் பெட்டி எடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் நான் தான் பெட்டி எடுப்பேன்னு நினைச்சிட்டு நாங்களே அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நான் பெட்டி எடுக்கலையா. அப்ப என்கிட்ட எல்லாரும் வந்து கேட்டாங்க ஏன் பெட்டி எடுக்கல அப்படின்னு. அப்பதான் நான் உட்காந்து யோசிச்சு நான் ஏன் பெட்டி எடுக்கல அப்படின்னு. ஏன்னா பிரஜன் வரவும் இல்லை, நான் பெட்டி எடுக்கவும் இல்லை. எல்லாரும் என்கிட்ட வந்து கேக்குறாங்க ஏன் நீங்க பெட்டி ரொம்ப எடுக்கல. நல்லதே இருக்கீங்க. திவாகர் சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒரு இது இது வந்து திவாகருக்கு எனக்கு கண்ணு காமிச்சிருக்காரா எடு எடு எடு. பெட்டி எடுன்னு கண்ணை அக்கா போய் சிக்னல் கொடுத்தல அப்படின்னு இப்ப எவிக்ட் ஆகும் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து நான் கண்ணை காமிச்சல, கண்ணை காமிச்சு நீ எப்பவும் எனக்கு கண்ணை காமிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்காரு, அதை நீங்க சேர்க்க. ஆமா நிஜமாவே. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னாரு வந்து நீங்க எடுத்திருக்கலாம், ஓப்பனாவே சொன்னாரு நீங்க எடுத்து பரவாயில்லங்க. நீங்க இப்போ ஒரு மாதிரி மைண்ட் லெவலா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுல, அந்த 18 லட்சத்தை எடுத்துட்டு ஒரு ஹாலிடேஸ் போயிருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல இருக்கிற எல்லாமே போயிருக்கும் இல்லையா. எனக்கு என்னன்னா இப்ப எப்படி இருந்தாலும் செலிப்ரேஷன் வீக் ஃபுல்லா இருக்கும்ல. ஆமா. சோ அப்ப உங்களுக்கு 1 வீக்ஸ்க்கே 18 லட்சமா? கிடையாது. இல்ல கிடையாது. ஒரு அப்ப பிரச்சனை வருவாருல்ல. நான் நேத்து 18 நேத்து உட்காந்து கால்குலேஷன் பண்ணல. சோ அப்ப நான் ஏன்டா 18 லட்சத்தை எடுக்கணும், ஜென்ரலாவே எனக்கு 18 லட்சம் வருமே அந்த மாதிரி நினைச்சேன். இல்ல அப்படித்தான் நான் யோசிச்சது. போற 18 வந்திருந்தா நல்ல 36,000 அதுல போற வரைக்கும் நான் போகட்டும் அப்படின்றத நான் யோசிச்சேன். எனக்கு சத்தியமா எனக்கு மனைவி அதை நீங்க கேமரா சொல்ல வேண்டியதானே. நான் மணி பாக்ஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு ஐடியா. அட்லீஸ்ட் நாங்களாவது மைண்ட் செட் ஆயிருப்போம்ல. நீங்க தான் அதை எடுக்க போறீங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஸோ அப்போ கண்டிப்பா சாண்ட்ராக்கா தேவைப்படும் போல. சாண்ட்ரா நீங்க நினைச்சீங்களா வினோத் அண்ணா வந்து அந்த பெட்டி எடுப்பாரு? சத்தியமா நினைக்கிறேன். உங்களுக்கு யார் வந்து அந்த வீட்டுல வந்து இப்போ பிக் பாஸோட வின்னர் அப்படின்னா உங்களுக்கு யாரு தோல்றாங்க? எனக்கு வினோத் அண்ணா இருக்கும்போது, எனக்கு வினோத் இருக்கும் போது என்னோட மைண்ட்ல வந்து சபரி. பட் ஆனா எனக்கு வந்து சாண்ட்ரா வந்து அந்த பணப்பெட்டிய வெளியில எடுத்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்திருக்குமோ சாண்ட்ராக்கு அப்படின்னு இருந்தது. பட் ஆனா எனக்கு இது ஓகேவா இருக்கிறதுனால இது இருக்குல்ல, இதுல எப்படியும் வந்து ஒர்க் வரும். வின்னர் சபரி, ரன்னர் யாரு? வின்னர் சபரி. ரன்னர்னா ரன்னர் நான் நினைச்சேனே அப்படி சொல்றீங்களா? நான் தான் கேம் எப்பவுமே விட்டுட்டேன். உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமாளம்னு வாங்க இவங்களும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன 98 நாள் அவங்க வச்சிருந்தது பெரிய அந்த அந்த பயப்பட்டலைங்க. ஏதாவது நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனவலி ஆயிருமோ. எனக்கு உள்ள நடந்த ரோஸ்ட் விடவே இது ஒரு ரோஸ்டா இருக்கு. உள்ள பார்த்த சாண்ட்ரா வேற, வெளியில பார்த்த சாண்ட்ரா வேற. உள்ள வந்து வியானா எல்லாம் நான் வந்து இப்படி வறுத்து எடுத்தா, வியானா ரம்யா எல்லாம் அது ரோஸ்ட் என்னைய அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ நீங்க ஜாலியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்கு போய் டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்க மாட்டீங்க. என் வீட்டுல இருக்கு டிஷ்யூ பேப்பர், பிக் பாஸ் வீட்டுல போட்டது. பிக் பாஸ் கூட நல்ல பேப்பர் பார்த்தா அழுவேன். ஷுவர் என்னன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல மைண்ட்ல, அதெல்லாம் ஷுவர் ஆடுவேன். அது பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, நல்ல வேலை நாங்க அதை பார்க்க மாட்டோம்ன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான். பட் ஆனா இனிமே வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காம ஜாலியா ஜஸ்ட் வாண்டட் டு எண்ட் திஸ் இன் a very sweet note. ஒரு பிளேயரா சாண்ட்ரா வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு மதரா சாண்ட்ரா இஸ் a very beautiful woman. ஒரு அம்மாவா 2 குழந்தைங்களை வந்து ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் அதை பார்த்த எங்களுக்கு வந்துட்டு we felt really cute, it's nice moments and I just want you to be happy, jolly ஆ இருங்க லைஃப்ல. Thank you so much. Thank you. Yeah, bye bye.